ராமேஸ்வரம் உடைமாற்றக்கூடிய அறைகளில் ரகசிய கேமராக்கள் இருந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகளிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி, ரகசிய கேமரா வைத்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும், நிபுணர்கள் சொல்வது என்ன, விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தொழில்நுட்பம் வளர வளர குற்றங்கள் அதிகரிப்பதையும் தடுக்க முடியாது என்று கூறும் நிபுணர்கள் 100% பாதுகாப்பானது என கூறும் வகையில் எந்த தொழில்நுட்பமும் கிடையாது என்கின்றனர். அதே சமயம் புதிதாக ஒரு அறைக்குள் செல்லும் போது பெண்கள் எப்போதும் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். ஏர்லியஸ்ட் கிரைம்ஸ் இன் சென்னை சொல்லலாம். அதன் பக்கத்தில் சென்னையில் ஒரு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் டேபிளில் வந்து எல்லா டேபிளையும் இது மவுஸ் இருக்கும். ஒரு மவுஸ் பேடுக்குள்ள இது வச்சு மவுஸ் பேட் கீழே விழுந்தபோது கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா 2 நாளாக அந்த இடத்துல இருந்திருக்குது, டேபிளுக்குள்ள இல்லை. அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எத்தகைய அறையிலும் ரகசிய கேமராக்களை பொருத்தி காட்சிப்படுத்த முடியும் என்று கூறும் நிபுணர் ராஜேந்திரன், அதை கண்டுபிடிக்க அகச்சிவப்பு கதிரில் செயல்படும் கருவி அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார். ஓட்டல் அறைகள், தங்கும் விடுதிகள், கட்டண குளியல், உடைமாற்றும் அறைகளை நன்கு பரிசோதித்து பயன்படுத்த வேண்டும் என்றும், சந்தேகத்திற்குரிய இடமாக இருந்தால் உள்ளே நுழைந்ததும் பரிசோதிக்க வேண்டும் என்றும் ராஜேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். எந்த ஹிடன் கேமராவும் லென்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் லென்ஸோ 2MP 5MP 15 மெகா பிக்சல் லென்ஸ் எதா இருந்தாலுமே ஒரு இன்ஃப்ராரெட் லேசா ஒரு ரெட் அல்லது கிரீன்ல ஒரு இண்டிகேட்டர் தான் அது லைட்டை கேப்சர் பண்ணும். அது ஏதாவது ஒரு இடத்துல தெரியும். அது அதான் ஒரு பல்பு வச்சிருக்காங்க, சீலிங் பல்பு, சீலிங் ஃபேனு, இல்லை சீலிங்கில் ரொம்ப ஹைட்ல ஒரு நேச்சுரல் இயற்கை படம் வச்சிருக்காங்க. ஆனால் இயற்கை படத்தை எதுக்கு அவர் ஹைட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற சஸ்பிஷன்லாம் வரலாம். இது மாதிரி இருக்கும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நிதானமா பாருங்க. அறைகளில் உள்ள சுவர் ஓவியங்களில் தொட்டு பார்த்தால் சாதாரண கண்ணாடியா அல்லது ஒளியை உள்வாங்கும் கண்ணாடியா என தெரியும் என்றும், செல்போனில் உள்ள முன்பக்க கேமரா மூலம் ரகசிய கேமரா உள்ளதா என ஆராயலாம் என்றும் நிபுணர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். ஒரு லேசா ஒரு டிடெக்ட் வரும். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து லைட் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த காலத்து கேமரால ஃபிளாஷ் லைட் போடுவோம், இந்த காலத்து லென்ஸ்ல ஃபிளாஷ் லைட்லாம் கிடையாது, கேமராலே ஃபிளாஷ் வருது. ஸோ வேற ஏன் ஃபிளாஷ் இருந்தா இது அந்த ஃபிளாஷை டிடெக்ட் பண்ணும். அது 77வது சட்டப்பிரிவின்படி பாலியல் மோகத்துடன் விருப்பத்துக்கு மாறாக பார்ப்பது தண்டனைக்குரியது என்றும், முதல் முறை குற்றம் செய்பவர்களுக்கு 1 முதல் 3 வருடங்கள் வரை தண்டனை வழங்கப்படும் என்றும் வழக்கறிஞர் புகழேந்தி கூறுகிறார். திரும்ப திரும்ப குற்றங்கள் செய்தால் 3 முதல் 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சட்டத்தில் இதுபோன்ற குற்றங்களை தண்டிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதில் தான் இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டும். தனியார் லாட்ஜாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக சோதனை செய்ய வேண்டும். அப்படி சோதனை செய்து அதிலே இது குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் மீது இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரத்தில் அறைகளில் இருந்த ரகசிய கேமராவில் தொடர்ச்சியாக வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அது முதல் முறை குற்றமா அல்லது தொடர்ச்சியான குற்றமா என்பதை நீதிமன்றம்தான் முடிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்துள்ளார்.